என் இனிய நல் உறவின் உறவுகளை நாம் இன்று 27/7/25 இருக்கின்றோம். தூய ஆவியானவர் நம்மில் என்றும் நமக்காக, அன்னை மரியா நமக்காக நம் தேவை அறிந்து இயேசுவிடம் பரிந்து பேசுகிறார், பெற்றும் தருகிறார். நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வரும் சங்கீத தொடர்ச்சி 95 1 2 3. இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து 18 20 32. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தருளும். இன்றைய இரண்டாம் வாசகம் 2 12 14. நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருளினார். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அந்த சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையே பெற்றுக்கொண்டீர்கள், அதனால்தான் நான் அப்பா தந்தை என அழைக்கிறோம் என்றார். இன்று தூய நற்செய்தி வாசகம் லூகாஸ் 11 1 13. இயேசு யோவான் சீடரிடம் கற்றுக் கொடுக்க வேண்டியதை அவர் கற்றுக் கொடுத்தாரே, நீர் எமக்கு கற்றுத்தாரும் என்று கேட்பதை. விண்ணக தந்தை மன்னிப்பை உருவானவர். மனிதன் எவ்வளவு மன்னிப்பை கேட்கிறானோ அவ்வளவு மன்னிப்பை தடையின்றி தாராளமாக தருகின்றவர். திருப்பாடல்கள் 85 2 3. கடவுள் இன்றைய முதல் வாசகத்தில் ஆபிரகாமுக்கு காட்சி அளிக்கிறார். ஆம், நமது கடவுள் மன்னிப்பே உருவானவர். மன்னிப்பு என்பது எந்தவித நிபந்தனையுமின்றி மற்றவர்களை அன்பு செய்வது. மன்னிப்பது என்பது மற்றவர்களின் நல்வாழ்வை மனதில் கொண்டு எந்தவித காரணத்தையும் தேடாது அவர்களை நேசிப்பது. நம் நல்வாழ்வை மனதில் கொண்டு எந்தவித காரணத்தையும் தேடாமல் இருப்பது. கடவுள் மன்னிப்பே உருவானவராக இருப்பதால் இயேசு கற்றுக் கொடுத்த தந்தையே உமது பெயர் என்ற மன்றாட்டில் விண்ணக தந்தையிடமிருந்து மன்னிப்பை எதிர்பாராது இயேசு கூறுகின்றார். மன்னித்து நல்லுறவு கொள்ளும் மனம் படைத்தவரின் காணிக்கையை மட்டுமே கடவுள் ஏற்றுக்கொள்கிறார் என்பதை மத்தேயு 5:23-24 நமக்கு தெளிவாக்குகின்றது. கடவுள் தந்தை என்று அழைக்கின்றோம். அப்படியானால் நாம் எல்லாம் சகோதர சகோதரிகள் தானே. ஒரு தந்தையிடம் போய் ஒரு மகன் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறான், அப்பா, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த லைஃப் என்று. அப்பா வேலை செய்து கொண்டிருக்கிறார். மீண்டும் தொலைக்கிறான், அப்பா, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த லைஃப். மீண்டும் 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 திருப்பி அப்பாவுக்கு நம்மளாக இருந்தால் போர் அடிச்சு பிள்ளைய வாய்மூடின்னு அதட்டியிருப்போம். ஆனால் அப்பா மிக அழகாக பதில் சொல்கிறார். நாம இருந்தால் பிள்ளைகளை மிரட்டுவோம், அமைதியாயிரு என்று இருப்போம். ஆனால் அந்த அப்பாவின் சொல்லும் பதிலின் அழகு இதுவே. அதே போல்தான் இறைவன் நம்மை அவ்வளவு அன்பாக நேசிக்கின்றார். அந்த சொதோம் குமரா பட்டணத்தை அவருக்கு அழிப்பது அவருடைய விருப்பம் அல்ல. அவர் அழிப்பதற்காக வரவில்லை. இதோ இந்த தந்தையின் பதில். ஒரு மழை வருகிறது, மழை பெய்கிறது, எல்லோர் மேலும் பாறை மேல் விழுந்து அப்படியே ஈன்று போகிறது, நிலத்தில் விழுகிறது. நிலத்தில் விழுந்து அது சரியான பலனை கொடுக்கின்றது. மரம், செடி, கொடி இப்படி எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு, இதைத்தான் டீச்சர்களும் மாணவர்களுக்கு, ஒரு பள்ளியில் வகுப்பில் 55 மாணவர்கள் இருந்தால் 55 மாணவர்களுக்கும் ஒரே மாதிரி தான் அவர் கற்றுத்தருவார், ஒரே மாதிரி தான் அவர் சொல்லித்தருவார். ஆனால் 55 மாணவர்களும் அப்துல் கலாம் ஆகவில்லையே. ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து தன் தந்தையின் கஷ்டங்களை உணர்ந்து தன் குடும்ப சூழ்நிலையை அறிந்து அவருக்கு மட்டும் எப்படி 10 காதுகளை வாங்கி வைத்து அவர் டீச்சர் சொல்வதை கேட்டு இன்றைக்கு ஒரு துருவ நட்சத்திரமாக நமக்கு அவர் காட்சி தருகிறார். நமக்காக அவர் ஒரு பெரிய அதிசயமாக ஏற்படுத்தப்பட்டார். அதுதான் இறைவன் கொடுப்பது. ஒருவர் பொருட்டாவது அந்த ஒருவர் இருந்தால் அவர்கள் முழுவதுமாக அந்த ஊரை காப்பாற்றப்படும் என்று. இதுதான் இறைவனின் சித்தமானால் நாம் அனைவரும் இறைவன் சொல்வதை நாம் கேட்டு அவருடைய வார்த்தைகளுக்கு செவி மடுப்போம். அந்த தந்தை அது சொல்லி முடித்த பின் மகனுக்கு ஒரே ஆச்சரியம், அப்பா அப்துல் கலாம் எப்படி படித்தார் என்று. எப்படி படித்தார்? தினம் நடந்து வருவார், கவர்மெண்ட் பள்ளியில் படித்தார். அப்படி அவருடைய விளக்கங்களை எடுத்து சொல்லும் பொழுது சொல்ல 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 மகனுக்கு ஒரே ஆச்சரியம். அப்படியா? ஏன்னா அவன் படிப்பதோ ஒரு பெரிய பணக்கார பள்ளியில், அவன் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் போல் அவனுடைய தந்தை அவனை வீட்டில் அவனை கவனிப்பது. இதையெல்லாம் தெரிந்த மகனுக்கு, அப்துல் கலாம் ஐயா இப்படித்தான் படித்தார் அப்பா? ஆமாப்பா, இப்படித்தான் படித்தார். இதேத்தான் ஒரே ஒரு நீதிமான் இருந்தாலும் நான் அவர்களுக்காக சொதம் குமராவை அழிக்க மாட்டேன் என்று. அதேபோல் அந்த 50 நீதிமான்கள் இருப்பதாக கண்டால் அவர்களின் பொருட்டு முழுவதுமாக காப்பாற்றுவேன் என்று. அதான் அந்த 50 பேரும்
அப்துல் கலாமாக மாறியிருந்தால் இன்று நாம் இந்த உலகத்தில் யாருமே கஷ்டப்பட்டிருக்க மாட்டார்கள். நமக்கு ஒரு பெரிய வரனாக கிடைத்தார் அப்துல் கலாம் ஐயா. அதேபோல் இறைவனுக்கு நாம் ஒவ்வொருவரும் நமக்கு கொடுக்கும் அந்த மணித்துளிகள் வானில் இருந்த மேகங்கள் மூலமாக நாம் பயனடைய, நாம் பயன் பெற, நாம் வாழ்வு பெற, அதனால் நம்மளுடைய இந்த வார்த்தைகளின் மூலம் நாம் மீண்டும் இறை வார்த்தைக்கு அதன்படி நடக்க முயற்சி செய்வோம். மறப்போம், மன்னிப்போம், பிறர் அன்பை நேசிப்போம், ஒருவரை ஒருவர் விட்டு கொடுப்போம். நம் குற்றங்கள் என்பது அந்த கடன் பத்திரத்தை ஆண்டவர் ஒழித்து விட்டார் என்பதை அறிந்து அறவே ஆண்டவருடைய சிலுவையில் அறைந்து விடுவோம். அனைத்தையும் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.